இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா கேசரி தான் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ஜீனி, ஏலக்காய், முந்திரி, நெய், ரவா, கலர் பவுடர். வாங்க கேசரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பை பற்ற வை. நல்லா திறந்து விடு. நல்லா இது நான் வந்து எங்க அம்மா ஒன்னொன்னா சொல்லுவாங்க, அதை பார்த்து தான் நான் செய்வேன். 2 ஸ்பூன் நெய் ஊற்று. ரவா அதில் போடு. கிண்டு கரண்டி. ரவாவை வந்து லைட்டாக வறுத்துக்கணும். வை தண்ணி ரவா ஊற்றினோம் இல்லையா, அந்த கப்பு அளவுலேயே 2 கப்பு தண்ணி. கரண்டி எடுத்து வச்சிருவேன். கரண்டி எடுத்து வெளில வைப்பா. அந்த மாரி வைப்பு. ரவா எவ்வளோ தூரம் இருந்துச்சு அந்த போதும். அடுப்பை தூக்கி விடு. அதில் கொட்டு, கொஞ்சமாக கொட்டு. அதை கலந்து விடு. கலந்துட்டியா? அடுத்தது நெய் 2 ஸ்பூன் ஊற்று. கரண்டி எடுத்து கீழே வைப்பா. இன்னொரு ஸ்பூன் ஊற்று. 3 ஸ்பூனு. இப்போ கலந்து விடு. அடுப்பை தூக்கி விடு. ரவாயை இப்போ கொட்டு. கிண்டு. ஒரு கையில் ரவாயை கொட்டணும், ஒரு கையில் கிண்டணும். கொஞ்ச நேரம் ரவா வேகிற வரையும் கிண்டிகிட்டே இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே இல்லை, ஏன்னா கொஞ்சம் நேரம் ரவா வேகணும். சரியா? இப்போ ஜீனி. இப்போ ரவா எந்த கப்பில் எடுத்துலையோ அதிலே ஜீனி எடு. எந்த அளவு ரவா எடுத்தியோ அந்த அளவுக்கு அதால் ஒரு 1 போடு. ஒன்று போடு. லைட்டாக அப்படியே கிண்டிகிட்டே. ஜீனியெல்லாம் அப்படியே ஒன்று. ஏலக்காய் தூள் போட்டு லைட்டாக ஒரு சும்மா கையில் எடுத்து போடு. அதிலே அப்படியே முந்திரி இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்போர்ட் பண்ணுங்க.
ம் வாங்க இப்போ பிளேட்ல மாத்திடுவோம். இப்பதான் நம்ம செஞ்ச கேசரி சூப்பரா ரெடி ஆயிட்டு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம்.